நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான புதிய அறிவிப்புகள, புதிய வசதிகள, புதிய சலுகைகள இப்போ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI வெளியிட்டிருக்காங்க. வருஷத்தின் முதல் மாதமே இப்போ ஒரு புதிய சலுகைய வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா அனைவருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த வகையில நமக்கு ஆதார் அட்டை அப்படின்றது கம்பல்சரி ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுல இருந்து குழந்தைகள பள்ளியில சேர்க்கிறது வரையும் ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரையுமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரி. இப்படிப்பட்ட ஆதார் அட்டையை வைத்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்கேம்ஸ்கள் இப்ப ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு புதிய சலுகையை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டுல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனி ஆதார் கார்டுல நம்ம பெயர், முகவரி போன்ற தனிப்பட்ட தகவல்கள் இடம் பெறாது. தற்போதுள்ள ஆதார் கார்டில் பெயர், முகவரி, பிறந்த தேதி, புகைப்படம் போன்ற தகவல்கள் இருக்கும். ஆனால் புதிய அட்டையில் பெயர், முகவரி இருக்காது. அதற்கு பதிலாக புகைப்படம் மற்றும் ஒரு தனித்துவமான QR குறியீடு மட்டுமே இருக்கும். இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் ஆதார் தொடர்பான அனைத்து தகவல்களும் வெளிவரும். இதன் மூலம் ஆன்லைன் மோசடிகளை எளிதாக தடுக்க முடியும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறுகிறது. இந்த புதிய வசதி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு புதிய செயலியாகவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பழைய ஆதார் செயலிக்கு பதிலாக இந்த புதிய செயலி மூலமா தான் இனிமே நம்ம QR குறியீட்டை ஸ்கேன் செஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பழைய ஆதார் அட்டை வச்சிருப்போம். அதுல நம்மளோட பெயர், முகவரி, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ்னு எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ புதிய ஆதார்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா வெறும் உங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் ஒரு QR குறியீடு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எங்க ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னாலுமே உங்களோட டீட்டெயில்ஸ் அப்பதான் தெரியும். நீங்க எந்த இடத்துலயும் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல்ல ஏதாச்சும் தனியார் நிறுவனங்கள்ல உங்களோட அடையாள சான்ற ஏதாச்சும் ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த QR குறியீடு மூலமாக ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி உங்களோட விவரங்களை அவங்களுக்கு தெரிவித்தா போதுமானது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பழைய ஆதார் ஆப் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு நம்ம பிளே ஸ்டோரில் இருக்கும். இப்போ புதுசாக நிறுவி இருக்கக்கூடிய அந்த ஆதார் ஆப்போட பெயர் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் இப்போ புதுசாக வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய ஆதார் செயலி. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பயனடைந்துக்கோங்க. இனிமே ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து அது மூலமா ஏதாச்சும் ஸ்கேம் நடக்கிறத இது மூலமா தடுக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான பாதுகாப்பான உறுதி செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.